கிழித்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா? இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? 11-12 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும்? அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருபுறம் கார்பரேட் மயம், இன்னொரு புறம் சனாதன மயம். இதுதான் பிஜேபி ஆட்சி. முஸ்லிம் வெறுப்பு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பாபர் மசூதி இடிப்பு, திருப்பரங்குன்றத்திலே மதவாத அரசியல். என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்? என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும்? 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? வெறும் தேர்தல் நோக்கம்தான், அரசியல் ஆதாயம் தான். அதற்கு எடப்பாடி துணை போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை. வெறும் சர்வைவல் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையிலே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா இது சொன்னாரா, சொல்லவில்லையா? மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார். ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம், இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம், பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? எந்த அடிப்படையில் பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள்? என்ன அச்சுறுத்தல்? ஜனநாயகம் படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சியை பிடிக்கப் போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியதுதானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கு திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள்?